வீடியோவில் பட்டு சாரி பல்லுவில் எப்படி சொங்கு போடுறதுன்னு காமிக்கிறேன். ப்ளவுஸ் கட் பண்ண அப்புறம் சாரி பல்லு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பில் ஒரு கார்னர் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணிக்கணும். எவ்வளோ கேப் இருக்கோ அந்த லென்த் அளவுக்கு கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு நடுவில் இருக்கிற இந்த த்ரெட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல தான் நம்ம இப்போது சுங்கு மாதிரி முடிச்சு போட போகிறோம். இப்போ இந்த கார்னர்லேயும் கட் பண்ணிக்கலாம். இது கட் பண்ணால் தான் அந்த நடுவில் இருக்கிற த்ரெட்டு வந்து ஈஸியாக பிரிஞ்சு வரும். இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது நல்லா கனமாக ஒரு நீடில் எடுத்துக்கலாம். அந்த நீடில் வச்சு இந்த மாதிரி இந்த த்ரெட்டெல்லாம் புல் பண்ணோன்னா வந்துடும். இந்த கார்னரில் கொஞ்சம் புல் பண்ணி எடுத்தோன்னா பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக கழண்டு வந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா த்ரெட்டையும் ரிமூவ் பண்ணிக்கணும். அந்த த்ரெட்டெல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த கார்னரில் இந்த மாதிரி ஒரு சின்ன பஞ்ச் மாதிரி எடுக்கணும். அதை எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி தொட்டு இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணணும். தண்ணி தொட்டு ட்விஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த நூல் வந்து தனித்தனியாக நிற்காமல் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும். இப்போது இந்த மாதிரி ஒரு நாட் போடணும். ஸோ அது எவ்வளோ லென்த் இருக்கோ அதுக்கு சென்டரில் அந்த நாட் ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா டைட்டாக இழுத்து விட்டுக்கணும். இப்போது அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் பஞ்சாக இப்படி எடுக்கணும். எடுத்துட்டு தண்ணி தொட்டு எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா டைட்டாக ட்விஸ்ட் பண்ணிட்டா உங்களுக்கு நாட் போடும்போது தனித்தனியாக அந்த நூல் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இந்த மாதிரி நாட் போட்டு அதை சென்டரில் இழுத்து விட்டு டைட் பண்ணிடணும். அதே மாதிரி பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் பஞ்சா த்ரெட் எடுத்து நல்லா தண்ணி தொட்டு எல்லா நூலையும் ஒன்றா சேர்த்துட்டு ட்விஸ்ட் பண்ணி நாட் போட்டு டைட் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி தான் இந்த சாரீ ஃபுல்லாக இந்த மாதிரி சின்ன சின்ன பஞ்சஸாக எடுத்து அதில் நாட் போட்டுகிட்டே வரணும். சாரீ பல்லுவில் இந்த மாதிரி கேப் இருந்ததுன்னா நிறைய பேர் அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு மடித்து ஸ்டிச் போட்டு விட்டுருவாங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நூலை பிரித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு சாரீ பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல லுக் இருக்கும். ஒரு ரிச்னஸ் இருக்கும் சாரீ கட்டினதுக்கப்புறமா. இந்த பார்டர் இருக்கிற ஏரியா வரைக்கும் கொஞ்சம் நாட் போடுறது கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பார்டர் முடிஞ்சு அந்த உள்ளே இருக்கிற கிளாத்தில் நாட் போடும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் பெரிய பெரிய பஞ்சஸாக எடுத்து கூட நாட் போட்டு முடிச்சிடலாம்.
இப்போ ஃபுல்லாக நாட் போட்டு முடிச்சாச்சு. இது ரொம்ப ஈஸி, ரொம்ப சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம். ஆனால் அப்படியே மடித்து தைக்கிறத விட இந்த மாதிரி சுங்கு போடும்போது saree பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் நீட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.